இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான உயிர்த்தெழுந்த கால வேளையிலே, this resurrected morning, இந்த காலையிலே கவனித்துக் கொண்டிருக்கிற எல்லா தேவ ஜனங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். we want to welcome one and all of you who are listening to this message this early morning. இந்த கால வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். Let us move on towards today's message. நம்முடைய தேவன் our God, எப்படியாப்பட்ட மனுஷனையும் அவர் எடுத்து பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். our God is a God who can use any person. ஏனென்றால் அப்போஸ்தலர் 10:34 வாசிக்கும்போது, because in Acts chapter 10 and verse 34 it says, தேவ மனுஷனாகிய பவுல் சொல்லும்போது, there when the man of God Paul says, அங்கே தேவ வசனம் அழகா சொல்லப்படுகிறது. the word of God states beautifully, தேவன் பட்சபாதம் இல்லாதவர் என்று சொல்லி. for a God is a God without prejudice. ஆகையால் நீங்க இந்த காலையில யாராய் இருந்தாலும் சரி, so this morning as you are, நீங்க எந்த நிலையில இருந்தாலும் சரி, whatever be your state, கர்த்தர் உங்களை கட்டாயமா எடுத்து பயன்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். surely the Lord is able to use you. என்னோடு கூட இந்த காலவெளியிலே நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக, with me for the glory of God, let us 1 சாமுவேலுக்கு எழுதினதான புத்தகம், the book of 1 Samuel 16ஆம் அதிகாரம் chapter 16 12-13 வசனங்களை தேவனுடைய மகிமைக்காக நாம் வாசிக்க கேட்போம். let us read verse 12 and 30 for the glory of God. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். தாவீதை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர் இவன்தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். glory be to the Lord, name of the Lord. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி ஜெபிப்போம். let us bow down our heads and close our eyes in prayer. எங்களை கிருபையா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, graceful Lord who loves us, இந்த காலையிலே எங்களோடு நீர் பேசுவீராக. speak to us this morning. ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடும். Holy Spirit of God hover amongst us. இந்த வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற சமீபத்தில் தூரத்தில் இருக்கிற எல்லா மக்களோடு நீர் இடைப்பட்டு பேசும். Lord, also speak to the people who are nearby and far away. ஆவியானவர் தானே ஆண்டவரை மகிமைப்படுத்துவீராக. Holy Spirit of God, glorify the name of God. இயேசுவின் மூலமாய் பிதாவே, in Jesus name we pray. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். glory be to the name of இந்த God. வாசிக்கப்பட்டதான வேத பகுதியிலே, from this portion of the scripture that we have read, யூதா பெத்லெஹேமில் இருக்கிற ஒரு மனுஷனுடைய குடும்பத்திலே நடக்கிற சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். we see a thing that happens in the house of a man in the land of Judah, Bethlehem. இங்க ஈசாய் என்று அழைக்கிற ஒரு மனுஷன் இருக்கிறார். here we see a man called Jesse. அவருக்கு 8 பிள்ளைகள் இருக்கிறார்கள். he had 8 sons. ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்பி, the Lord sends forth Samuel. ஈசாயின் குமாரரிலே ஒருவனை நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். and the Lord said that I am going to anoint one of his sons to be a king. ஆகையால் சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயின் வீட்டுக்கு வந்தவுடனே, so as soon as Samuel arrived at Jesse's house, ஈசாய் தன்னுடைய 7 பிள்ளைகளை வரிசையாய் கொண்டு வந்து நிறுத்துகிறார். and Jesse brought all his 7 sons and made them to stand before him. ஆனால் கர்த்தர் அந்த 7 பேரையும் தெரிந்து கொள்ளவில்லை. but the Lord did not choose for himself all the 7. நீங்க 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கும்போது, in 1 Samuel chapter 16 and verse 12 and 13 while you read 10-11 வாசிக்கும்போது, when you read verse 10 and 11, அங்கே தேவ மனுஷனாகிய சாமுவேல் கேட்கிறார். there the man of God Samuel asked, let us read, இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினார். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டார்.
சொல்லுகிறான். அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the இந்த Lord. வாசிக்கப்பட்டதான பகுதியிலே In this portion of the ஈசாயினுடைய 7 பிள்ளைகளை கொண்டு வந்து வரிசையா நிறுத்துகிறார். and Jesse brings all his 7 sons and makes them to stand before ஆனா the ஆண்டவர் prophet. 7 பேரையும் தெரிந்து கொள்ளவில்லை. But God did not choose all the 7 of them. இப்ப தாப்பனார் என்ன சொல்ல வேண்டும்? Now what should the father say? ஐயா தேவ மனுஷனே, Dear man of God, இன்னொரு மனுஷன் இருக்கிறான் என் வீட்டுல. there is yet another son. அவன் 8வது பிள்ளை. அவன் வனாந்திரத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான்னு சொல்ல வேண்டும். And he is my youngest son, and he is one who is keeping my flock in the wilderness, he must have said. ஆனால் But அங்கே தகப்பன் அவனுடைய கடைசி பிள்ளையை மறக்கிறதை நாம் பார்க்கிறோம். whereas we see that the father is forgetful of his youngest son. ஆனால் கர்த்தர் தீர்க்கதரிசியா இருக்கிற சாமுவேல் முகாந்திரமா கேட்கிறார். But now the Lord asked through the prophet Samuel, இவ்வளவுதான் வேற யாராவது இருக்கிறாங்களா? this is all, or are they yet more? இந்த வார்த்தை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, People of God who are listening to this message, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் இதை போலவே தாவீதை போல ஒருவேளை மறக்கப்பட்டிருக்கலாம். could be that you are also forgotten like this. ஏன்னா தாப்பன் என்ன யோசித்தாரனா, What did the father think? ராஜாவாக என்னுடைய 7 பிள்ளைங்க மட்டும்தான் தகுதியா இருக்கிறாங்க. Only the 7 sons that I have are capable of becoming a king. ஆனா ஆடுகளை மேய்க்கிற ராஜாவாக எந்த தகுதியும் இல்ல. But the one who is keeping after the sheep is not of any worth to become a king. நீங்க 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அதே அதிகாரத்திலே When you read the 5th verse of the same chapter, அங்க சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயை பார்த்து சொல்லுகிறார். when Samuel the prophet looks upon his father, பிள்ளைகளை கொண்டு வர சொல்லி bring all your sons அவருடைய in வாக்கு us. சாட்டத்தெல்லாம் பார்த்த உடனே When he looks upon their personality, இவர் என்ன யோசிக்கிறாரு? what does he say? ஒவ்வொருத்தரையும் பார்த்து இவன் எப்படின்னு சொல்லி ஒருத்தரையும் ராஜாவாக தகுதியா பார்க்கிறாரு. And he looks upon each man by his character and says that this might be the capable one, or that one might be the capable one. ஆனா ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், But when God specifies, சாமுவேலே Samuel, மனுஷ முகத்தை பார்க்கிறான், man looks upon the நானோ countenance, உள்ளத்தை பார்க்கிறேன் என்று but சொல்லி for God he looks upon the hearts of men. இந்த காலவெளியில தேவஜனமே, This morning, dear children, நம்முடைய தேவன் மனுஷன் பார்க்கிறது போல பார்க்கிறவர் அல்ல. our God is not a God who looks like man looks upon. மனுஷன் வெளித்தோட்டத்தை பார்ப்பான், Man looks upon the outer appearance. வாக்கு சாட்டத்தை பார்ப்பான், He look upon the personality. உலக பிரகாரமா படிப்பு அறிவு ஞானம் திறமை சாமர்த்தியம் இருக்கான்னு யோசிப்பான். He will look upon the worldly capabilities, education, as well as the worldly riches. உலகம் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கணும்? தகுதி எதிர்பார்க்கும். The world, what does it expect? It expects its own capabilities. ஆனால் But நம்மை உண்டாக்கின ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. the God who created is not so. தாவீதை பார்க்கிறோம், When we see அவர் David, மறக்கப்பட்டார் என்று வாசிக்கிறோம். it says that he was a forgotten man. இந்த காலவெளியில இந்த வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற நீங்களும் This morning, as you are listening to this message, பலரால் மறக்கப்பட்டிருக்கலாம். you could have very well been forgotten உங்களை by many நினைக்கிறவர்கள் people. ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம். Be that no one is bringing you into remembrance. ஆனா இந்த காலவெளியிலே But this இந்த morning, வார்த்தை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, this morning, as you are listening to this message, as brother and sister, உன்னை யார் நினைத்தாலும் நினைக்காம போனாலும், whoever takes a notice of you or not, உன்னை யார் மறந்தாலும், whoever forgets you, உன்னை உண்டாக்குற ஆண்டவர் மறக்கிறவர் அல்ல. God who has created will never forget you. ஆகையாலே இன்னைக்கு மறக்கப்பட்டவனை தேவன் நினைக்கிறவராக இருக்கிறார். For our God is a God who remembers those who are being forgotten. ஏன்னா தள்ளப்பட்ட கல்லை தலைக்கு மூலைக்கல்லா மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. Because our Lord Jesus Christ is a God who takes and brings to remembrance that which is cast away. இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், Today you might say, நான் ஒண்ணுத்துக்கு உதவாதவன், I am unfit for anything. நான் எதுக்கும் தகுதி கிடையாது, I am not unfit. நான் எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது No use. அப்படின்னு சொல்லி உங்களை ஒருவேளை தாழ்மையா நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். Maybe you humbly think of yourself in such a manner. என்ன கேட்கிற தேவஜனமே, My dear people of நீங்க God, போட்டிருக்கிற இந்த வஸ்திரத்தை விட்டு இந்த காலவெளியிலே வெளியே கடந்து வாருங்க. you have to come out of the circles that you have made for yourself. நீ எல்லாரால மறக்கப்பட்டிருக்கலாம், உண்மைதான். Surely you would have been forgotten by all men. ஆனா தேவனுடைய இந்த காலையிலே நினைக்கிறவராக But this இருக்கிறார். morning is a morning when God remembers you. அவருக்கு உன்னுடைய நிலைமை தெரியும், He understands your situation. அவருக்கு உன் சூழ்நிலை He தெரியும், knows your problems. அவருக்கு நீ கடந்து போற பாதை தெரியும். He even knows
what paths you are taking and ஆகையால் நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. whatever be the situation, you need not bother. காரணம் என்னவென்று சொன்னால், What's the reason? நாம் ஏசாயா 49ஆம் அதிகாரம் In the book of Isaiah chapter 49, அதுல நீங்க 15 16 வாசித்து பாருங்க. when you read verse 15 and 16, அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, then the word of God says, தாய் தன் பாலகனை மறந்தாலும் மறப்பா, though the mother forgets his child, ஆனா நானோ உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி, but still I will never forget you. நம்முடைய தேவன் மறக்கிறவர் அல்ல. Our God is a never forgetting நம்மை God. நினைக்கிற தேவனாய் He is இருக்கிறார். a God who remembers. நீங்கள் சங்கீதங்களின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் From the book of Psalms chapter 27, அதுல 10 11 வசனத்தை வாசித்து பாருங்க. when you read verse 10 and 11, அங்கே தேவ மனுஷனாகிய தாவீது சொல்லுகிறார், then the man of God David says, என் தகப்பனும் தாயும் என்னை வெறுத்தாலும், though my father and mother despises என் me, தகப்பனும் தாய் என்னை கைவிட்டாலும், though my father and mother forsake me, கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார் என்று yet the சொன்னார். Lord will gather him in his body. ஹல்லேலூயா. Amen. இந்த காலவேளையிலே So this morning, நம்மை யார் மறந்தாலும் whoever forgets நம்மை us, மறக்காத தேவன் ஒருவர் உயிரோடு இருக்கிறார். there is a God that who is never forgetting. ஆகையால் இந்த காலவேளையிலே சோர்ந்து போகாத, பலவீனமாகாத, பிசாசுக்கு இடம் கொடுக்காதே. So this morning, do not be discouraged, do not lose your heart, do not give place to the devil. நம்மை நினைக்கிறவர் இன்னும் உயிரோடு The இருக்கிறார். one who brings us to remembrance is yet alive. ஆகையால் தான் தாவீது 136ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்திலே சொல்லும்போது, And that is why in Psalms 136 and verse 26 it says, 136ஆம் சங்கீதம் Psalms 136 23ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, verse 23 when we read, அங்கே தாவீது ராஜா சொல்லுகிறார், there the David the king என் says, தாழ்மையை நினைத்தவரை நான் துதிக்கிறேன். he says, I praise the Lord who took notice of me in my lowly state, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. for his mercy endures இதை forever. கேட்கிற தேவ ஜனமே, My dear people of இந்த God, காலவெளியிலே நம்மை நினைக்கிற ஒருவர் சிங்காசனத்தில் உயிரோடு இருக்கிறார். this morning we have a one who remembers us enthroned above. நான் தைரியமாய் சொல்லுகிறேன், I boldly say, நீங்கள் தாவீதை போல இந்த காலவெளியிலே மறக்கப்பட்டிருக்கலாம், could be you are being forgotten like David. உன் குடும்பத்தால் மறக்கப்பட்டிருக்கலாம், Even you could have been forgotten உன் by இடத்தால் family, மறக்கப்பட்டிருக்கலாம், even by your உன் kinsmen, ஜனத்தால் மறக்கப்பட்டிருக்கலாம், even by your own உன் clan, சொந்தத்தினால் மறக்கப்பட்டிருக்கலாம், Even by your relatives. உன் ரத்த சம்பந்தத்தால் மறக்கப்பட்டிருக்கலாம். Even by your blood நீ யாருக்கும் relatives. உதவாதவர் என்று சொல்லி they might think that you are of no use to உங்களை anybody. எல்லாரும் அலட்சியமாக எண்ணிருக்கலாம். Every other person would have despised you. ஆனால் இந்த காலவேளையிலே But this morning, ஒருவர் நம்மை நினைக்கும்படியாக உயிரோடு நம் நடுவிலே அசைவாடிக் கொண்டிருக்கிறார். there is one who is living and he is amongst us. ஆகையால் தான் தாவீது சொல்லும்போது, And that's the reason why when David நீங்கள் says, தேவனுடைய வார்த்தையை வாசித்து பாருங்கள். read from the scriptures, 118ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் போது Psalms 118 while you read, தேவ மனுஷனாகிய தாவீது the சொல்லுகிறார், man of God David says, 22ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். please read verse 22. வீடு கட்டுகிறவன் வீடு கட்டுகிறவன் ஆகாதென்று ஆகாதென்று தள்ளின கல்லை தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லானது. அல்லேலூயா. Hallelujah. இங்க தேவ வசனம் சொல்லுகிறது, Here the word of God states, தள்ளப்பட்ட கல்லை தலைக்கு மூளைக்கல்லா தேவன் மாற்றுகிறாரா? the stone which was rejected by the builders had become the chief cornerstone. இந்த காலவெளியில நீங்களும் தள்ளப்பட்டிருக்கலாம். Today in this morning you might have been rejected. ஆனா இந்த காலையில கர்த்தர் சொல்லுகிறார், The Lord says this உன்னை morning, அவர் மூளைக்கல்லாய் மாற்ற போகிறேன். He will make you a cornerstone. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில அனுபவபூர்வமா சொல்லுகிறார். David out of his experience speaks. ஆகிய இந்த காலையில தாவீதின் தேவன் உயிரோடு So இருக்கிறார். this morning we see that the God of David is still alive. தேவன் நம்மை நினைக்கும் போது, When God remembers, அன்பான தேவ ஜனமே, அவர் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறவராக இருக்கிறார். He is the one who changes our இப்ப situations. தாவீதை யோசித்து Think பாருங்க. about David. தேவன் நினைத்தார், God thought, ஆள் அனுப்பி தாவீதை கொண்டு வர செய்தார்கள். God brought to remembrance, and He also sent for the man to bring him forward. நீங்க 1 சாமுவேல் 16 12 13 வாசிப்பீர்களானா, 1 Samuel chapter 16 and verse 12 and 13 while you read. சாமுவேல் எழுந்து தைல கொம்பை கொண்டு போய் தாவீதை அபிஷேகம் பண்ணினார். And Samuel went about, took his horn of oil and also poured it upon David and anointed him to be a அன்பான king. தேவ ஜனமே, Dear children, அந்த நாள் முதல் கொண்டு தாவீதுடைய வாழ்க்கை மாறப்பட்டது. and from that day forward his life started to change. ஏன்னா சாதாரணமான மனுஷனை அசாதாரணமான மாற்றுகிறவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். For our God is a God who can make a common man into an uncommon person. ஆகையால் இந்த காலவேளையில் And that's the reason why this morning, தேவனுடைய சன்னிதானத்திலே in the presence of God, பிரியமான தேவ ஜனமே, dear children of God, நாம் என்ன செய்ய வேண்டும்? what must we do? தாவீதை போல நினைக்கப்பட வேண்டுமானால் If at all we should be remembered
David. தாவீதை போல நம்முடைய வாழ்க்கை மாற If வேண்டுமானால் at all our life should change like David, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வித்தியாசங்களை கட்டளையிட if வேண்டுமானால் God should bring about a change in our life, நீங்க சாதாரணமான வாழ்ந்த வாழ்க்கை விட்டு we should leave the live behind the common life that we have led. ஒரு அபிஷேகம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். We should begin living an anointed life. ஒரு அபிஷேகம் நிறைந்த வாழ்க்கை வாழும்போது When we live an anointed life, அன்பான தேவஜனமே Election of நம்ம God. வாழ்க்கையிலே in our life, தேவன் படிப்படியா நம்மை உயர்த்திக் கொண்டே போவார். the Lord will lift us up every step by step. எனக்கு இருக்கிறதான குறுகிய நேரத்திலே In the short time that I have, தாவீதுடைய வாழ்க்கையில் இந்த அபிஷேகம் வந்த பின்பு after this anointing did come upon தேவன் David, மகிமையான காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். we see the glorious acts of God in the life of David. முதலாவதாக Firstly, என்னோடு கூட 1 சாமுவேலுக்கு எழுதினதான புத்தகம் with me to the book of 1 Samuel, 16ஆம் அதிகாரம் chapter 16, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக for the glory of God. 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். Please read verse 14. தேவ வசனம் அழகாய் சொல்லுகிறது. There the word of God says, தேவனுடைய நாம மகிமைக்காக for the glory of God. 1 சாமுவேல் 1 Samuel, 16ஆம் அதிகாரம் chapter 14ஆம் வசனம். verse 14. கர்த்தருடைய ஆவி கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரன் அவனை நோக்கி இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறது. சுரமண்டலம் வாசிக்கிறது தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உன்மேல் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Let there be glory unto the name of the Lord. தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவுடனே The moment David was anointed, அவர் யாரா மாறினார்னு பாத்தீங்கன்னா whom did he become? பேய துரத்துகிற மனுஷனாய் He மாறினார். became a man who cast away the spirits. வியாதியை சுகமாக்குற மனுஷனாய் He மாறினார். became a healer. ஐயா சாதாரணமான ஆடு மேய்க்கிற மனுஷன். He was a common man who, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவுடனே the moment he was anointed, அன்பான தேவஜனமே பேய் அவரை பார்த்து பயப்பட ஆரம்பித்தது. demonic spirits started to flee. நோய்கள் பிரியமான தேவஜனமே மத்தவங்களை விட்டு நீங்க ஆரம்பித்தது. Sickness started to flee from him. இந்த அபிஷேகம் ஒரு மனுஷன் மேல் வரும்போது When this anointing comes upon a person, அவனை தேவன் என்ன பண்ணுகிறார் என்று what சொன்னால் does the Lord do? உலகத்துக்கு அடையாளம் காட்டுகிறார். He makes him to be identified by the world. ஆகிய அந்த காலையில இந்த வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற சகோதரனே So சகோதரியே, this morning, as the people of God, brothers and sisters, as you're listening, தாழ்மையான நிலைமையை கர்த்தர் மாற்ற வேண்டுமானால், if at all your humble state should be exalted, நீ எல்லாரால நினைக்கப்பட if வேண்டுமானால், you have to be remembered by all men, இன்னைக்கு அபிஷேகம் உள்ள மனுஷியா குடும்பமாய் மாற வேண்டும். you should be a person, a family who is filled with the anointing of the Holy Spirit. அபிஷேகத்துக்கு உன் வாழ்க்கையை திருத்தி எழுதக்கூடிய வல்லமை இருக்கிறது. Because the Holy Spirit and the anointing has the power to turn away all your fate. அபிஷேகம் ஒரு மனுஷன் மேல் வரும்போது When this anointing comes upon a person, சாதாரணமான மனுஷனையும் அசாதாரணமான மனுஷனாய் மாற்றி விடுகிறார். it can change a common person into an uncommon person. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசித்து பாருங்கள். When you read from the book of Acts, 2ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிக்கும்போது second chapter and the first 5 verses, when you read பெந்தேகோஸ்தே நாளிலே on the day of Pentecost, எல்லாரும் ஒரு இடத்திலே கூடி 120 பேர் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. 120 people gathered together in one place in prayer. யோவேல் தீர்க்கதரிசி சொன்னது போல As Joel the prophet prophesied, அன்பான தேவஜனமே எல்லாரும் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்க ஆரம்பித்தார். the Holy Spirit of God started to come upon every person. பயந்தவர்கள் மறுதலித்தவர்கள் பின்மாற்றம் அடைந்த எல்லாரும், And those who were betrayers, those who were fearful, those who were doubtful, அன்பான தேவஜனமே என்ன ஆனாங்கன்னு பாத்தீங்கன்னா what happened to them? பரிசுத்த ஆவியானவர் வல்லமை அவர்கள் மேல் இறங்கின உடனே When the Holy Spirit
by God. அது உன்னால என்னால முடியாது. It is not something that is possible with you and உங்களால me. என்னால நம்மால முடியாது. It is not what will happen with you, me and us. ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால ஆகும். But with the Holy Spirit of God, it is possible. ஆகையால் அந்த நீங்க அப்போஸ்தலர் 2:14 வாசித்து பாருங்க. That's the reason why when you read in the book of Acts chapter 2 and verse 14, அந்த 120 பேர்ல the 120 men, ஒருவராய் இருக்கிற பேதுரு எழுந்து நிற்கிறார். one among them was Peter, who rose up and stood. நாம் வாசிக்க கேட்போம். Let us read that portion of the scripture, Acts chapter 2 and verse 14. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று 11 பேரோடு கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமா யூதர்களே எருசலேமிலே வாசம் பண்ணுகிற ஜனமே நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாயிருக்கிறது. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்திருக்கிறது. வரலையே சொல்லுவோமா? Let us shout a hallelujah. Hallelujah. பேதுரு சொல்றாரு, Now Peter says, தற்செயலா நடக்கலப்பா. this is not a coincidence. இது தேவனுடைய அநாதி தீர்மான சித்தமாய் இருக்கிறது. But instead it is the plan and the purpose of God from the beginning. யோவேல் 2ஆம் அதிகாரம் 26-28ல சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. The prophetical book of Joel chapter 2 and verse 26 to 28, whatever it spoke has come to pass. அன்பான தேவ ஜனமே, Children of God, 11 அப்போஸ்தலரிலே 11 apostles, ஒருவராய் பேதுரு எழுந்து நிற்கிறார். among them one was Peter, who rose up and stood. இப்ப எல்லாரும் பரிசுத்தாவியால நிரம்பி அந்நிய பாஷை பேசிட்டு இருக்காங்க. Now every person is filled by the Spirit of God and is also speaking in tongues. அங்க இருக்கிறவங்க யோசனை விட்டோம், காலையில 9 மணிக்கு எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. And the rest of the people who were gathered, they thought that they were drunk by 9 o'clock early in the morning. ஆனா பேதுரு சொல்றாரு, But Peter says, அவங்க யாரும் வெறி கொண்டவங்க கிடையாது. sirs, it is not they that they have drunk, இவங்க எல்லாரும் பரிசுத்தாவியால நிரப்பப்பட்டவர்கள். but instead they are all filled by the Holy Spirit of God. நீங்க தொடர்ந்து அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க. Then you would continue to read the same portion of பேதுரு scripture. சொல்லுகிறார், Peter says, இயேசு உயிரோடு எழுந்ததுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். we are the witness for the Lord Jesus Christ to be resurrected. அப்போஸ்தலர் அபிஷேகம் பண்ணப்பட்டவுடனே When the apostles were filled by the Spirit, அவங்களுக்குள்ள ஒரு தைரியம் கடந்து வந்தது. now they had boldness within them. இப்ப தைரியமா சொல்றாங்க, Now boldly they நீங்கள் say, சிலுவையில் அறிந்த இயேசுவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். Jesus Christ whom you crucified, we boldly preach unto you. நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு செத்தவர் அல்ல, மரணத்தை ஜெயித்தவர். The Jesus that we are preaching is not a dead one, but he is alive. ஆகையால் அன்பான தேவ ஜனமே, So dear children of God, 36-37 அப்போஸ்தலர்கள் எழுதின நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் கவனித்து பாருங்க. verse 36 and 37 of the same chapter, when you read, பேதுரு சொன்ன வார்த்தை கேட்ட those who listened to the word of God, அநேக மக்கள் என்ன ஆனார்களா? what happened to them? இருதயத்திலே They குத்தப்பட்டார்களா? were pierced within their hearts. குத்தப்பட்டது மாத்திரமல்ல, Not only were they pierced, சகோதரர்களே, and he says, brethren, நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? and they say, what should we do to be saved? ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது, When the Holy Spirit of God comes within a person. நீங்க யோவான் 16ஆம் அதிகாரம் 7-8 வசனம் வாசித்து பாருங்க. When you read John chapter 16 and verse 7 and 8, ஆண்டவராக இயேசு the சொல்லுகிறார், Lord Jesus Christ says, ஆவியானவர் வருவாரே, when the Holy Spirit of God comes over பாவம் you, குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து எச்சரித்து உணர்த்துவார் என்று. he will also teach you about sin, judgment and righteousness that is about to come upon the world. அதுதான் பெந்தேகோஸ்தே நாளிலே நாம் பார்க்கிறோம். That is what we are is evident in the book of Acts. அப்போஸ்தலர்கள் மேல் பரிசுத்த ஆவி வந்தவுடனே When the Holy Spirit of God came upon the அவங்க apostles, பிரசங்கத்தை கேட்டதான மக்கள் என்ன ஆனாங்கன்னா, the people who heard them preach, what did they do? இருதயத்திலே குத்தப்பட்டார்கள். They were pierced within their hearts. அன்பான தேவ ஜனமே, Dear children of God, இந்த காலவேளையிலே this morning, அதே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வருவாரானால், when that same Holy Spirit come upon you, நீங்கள் அபிஷேகம் பண்ணப்படுவீர்களானால், when you are anointed by that நான் Spirit, தைரியமா சவாலா சொல்லுகிறேன், I boldly challenge you. சாதாரணமான வாழ்க்கைய மகிமையான வாழ்க்கையா மாற்றுவாரு. A common life, the man's life will be changed into a man of impossibilities. ஆகையால் நாம் செத்த வாழ்க்கையை
dead man's life. உயிருள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். We should live a man of a living being. அன்பான தேவஜனமே, Dear children of இது God, கடைசி காலமாய் இருக்கிறது. these are the last days. இது கடைசி மணி நேரமாய் These are இருக்கிறது. the last minutes. நாம் ஒவ்வொருத்தரும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் நிரப்பப்படுகிற உன்னத அனுபவத்துக்குள்ள வருகிற ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். We should be a people who are being infilled by the Holy Spirit of God during this time, and that is the season in which we are living in. ஆகியானே புலம்பி வேதனைப்பட்டு கண்ணீரோடு வாழ்ந்தது போதும். It is enough that you were confused, enough that you were sorrowful, enough that you were confused. தேவன் இந்த காலையில் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறார். This morning, as the Lord is remembering you, உங்களை கொண்டுதான் உங்களை பட்டணத்தில் பெரிய காரியம் செய்ய போகிறார். by you the Lord is going to move this city. தேவன் அறியாதவனை கொண்டு அல்ல, Not by the people who do not know the தேவன் Lord, உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியம் செய்ய but by விரும்புகிறார். you who know the Lord. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? What must you do? தாவீதை போல அபிஷேகம் பண்ணப்பட You வேண்டும். should be anointed like David. நீங்க பேதுருவை போல, அப்போஸ்தலனை போல, ஆவி சபையை போல அபிஷேகத்தினால் நிறைந்தவர்களாய் மாற வேண்டும். You should also be like unto Peter, Paul, and like the early church that has been filled by the Holy Spirit of God. அன்பான தேவஜனமே, Children of God. அப்பதான் நம்ம வாழ்க்கை என்ன ஆகும் தெரியுங்களா? Only then what will happen to மகிமை our life? நிறைந்ததாய் காணப்படும். Our life will be a glorious யாரோ one. ஒருத்தர் வரட்டும் செய்யட்டும் நம்ம காத்துட்டு இருக்க மாட்டோம். We need not to wait upon any other person to come and move us. நீங்க யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் From John the Gospel chapter 5, அதுல தேவனுடைய நாமம் எனக்கு 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. when you go about reading verse 6 to 8 from the same chapter, பெத்தெஸ்தா குளத்தண்டே by the pool of Bethesda, ஒருவன் 38 வருஷமாய் வியாதியாய் படுத்திருந்தான். there was a paralytic man who laid there for 38 years. அவனுக்கு நன்றாய் தெரியும், He knew it very well. வருஷத்துக்கு ஒரு வாட்டி தேவதூதன் வருவாரு, Once in a year there was an angel that came there. அந்த தண்ணீரை கலக்குவாரு. He stirred the water. யார் முன்ன போகிறாங்களோ அவன் சுகமடைவாங்க என்று சொல்லி Whoever went first into the water was healed by it. அவன் 38 வருஷம் படுத்த இடத்திலேயே படுத்துட்டு இருந்தான். But for 38 years he just laid wherever he was. ஒரு இன்ச் கூட முன்ன நகர்ந்து போகவே He இல்லை. never even moved by an inch. இவன் என்ன யோசிச்சான்? What did he think? யாராவது வருவாங்க, Somebody will எனக்கு come. உதவி செய்வாங்க, Somebody will help என்னை me. தண்ணியில இறக்குவாங்க, Somebody will நான் take me to the சுகமடைவேன் என்று pool. சொல்லி And then I will be அன்பான healed. தேவஜனமே, Dear children of இனி God, காலம் செல்லாது. hereafter there is யாரோ no more ஒருத்தர் time. வரட்டும், Somebody should come. யாரோ ஒருத்தர் கொண்டு செல்லட்டும், Somebody will take me யாரோ there. ஒருத்தர் வரட்டும், Somebody should என்னை come. தட்டி எழுப்பட்டும், Somebody will wake me யாரோ ஒருத்தர் up. வரட்டும், Somebody will என்னை come. உற்சாகப்படுத்தட்டும், Somebody will encourage யாரோ me. ஒருத்தர் வரட்டும், Somebody will என்னை come. கையை பிடிச்சு கொண்டு They போகட்டும். will hold on to my hands and lead அன்பான me. தேவஜனமே, Dear children of யாரோ God, ஒருவருக்காக காத்திருக்க வேண்டிய காலம் அல்ல இது. it is not a time when we have to wait upon somebody else. யாரோ ஒருவர் வந்து கலக்கிறதுக்காக நீ காத்திருக்க வேண்டிய You அவசியம் need இல்லை. not wait upon somebody to come and stir. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், And the Lord looks upon him and நீண்ட says, காலமாக இருக்கிறபடினாலே because you are here for a long time, படுக்கை எடுத்துக்கொண்டு போ அப்படின்னு சொல்லி the Lord said, get up and make your bed and rise up and go. ஆண்டவர் சும்மா எழுந்து போன்னு சொல்லலைங்க. The Lord did not just ask him to rise up and படுக்கை go. எடுத்துக்கொண்டு போ அப்படின்னு The சொன்னார். Lord said, make your bed and rise and go. ஏன் தெரியுமா படுக்கை எடுத்துட்டு போன்னு You சொன்னாரு? know why the Lord asked him to அங்க make his விட்டா இன்னொரு வந்து bed? படுத்துக்குவான். Because if he leaves his bed, somebody else will இன்னொரு occupy it. சோம்பேறி கூட்டம் வர ஆரம்பிக்கும். Again, there will be lazy people who will come and occupy it. ஆகியால் அன்பான தேவஜனமே, Yes, dear children of யாரோ God. ஒருத்தர் வந்து கலக்கிறதுக்காக இப்ப காத்துட்டு இருக்கிற நேரம் இல்ல. It is not a time when somebody else can come and stir us. இது கலங்கி நிக்கிற ஒரு காலம் அல்ல. And it is not a time when we are இது also to be a கலக்கிற confused காலமாக people. இருக்கிறது. It is a time when we are supposed to இது உன்னுடைய, stir. என்னுடைய, நம்முடைய காலமாக This இருக்கிறது. is your season, my season, our season. ஆகியால் நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய So வேண்டும்? what must be each one to do? கலங்கிறவர்களாய் இருக்க கூடாது, We should not be a sorrowful people, நம்ம கலக்கிறவர்களாய் மாற but வேண்டும். instead we should be a people who stirs others. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? என்னோடு கூட அப்போஸ்தலர் எழுதின நிருபம் With me to the book of Acts, 17ஆம் அதிகாரம் chapter 17. 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். Somebody read verse 6. அங்கே பவுல் அப்போஸ்தலர் குறித்து சீலாவை குறித்து வேதம் There சொல்லுகிறது. the word of God speaks about Apostle Paul and Silas. பவுலாவை சீலாவை குறித்து சொல்லும்போது When the word of God speaks about Paul and Silas, உலகத்தை கலக்கிறவர்கள் எங்கேயும் வந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். it was said that those who made the world go head over heel have come here. வாசிக்க கேட்போம். Let us read it. அவர்களை காணாமல் அவர்களை காணாமல் யாசோனையும் யாசோனையும் சில சகோதரரையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் பட்டணத்தின் அதிகாரிகள்
கவனமா கேளுங்க, உலகத்தை கலக்கிற இங்கேயும் வந்திருக்கிறார்கள். இங்கே வந்து விட்டார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? Shall we shout a hallelujah? ஹalleluya. Hallelujah. ஆதி சபையிலே இருந்த In the early church, அப்போஸ்தலருக்கு பேர் என்னங்க? what was the name given unto the early உலகத்தை apostles? கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். Those who have turned the world upside down. இந்த வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற தேவஜனமே, People of God who are listening to this நான் message, தைரியமா சொல்லுவேன், I can boldly ஒருவன் say, அபிஷேகம் பெறுகிற மனுஷனாய் மாறுவானானா when a person is a person who is filled by the Holy அவன் Spirit, தேவனாலே நினைக்கப்படுவான். he will be a man who is remembered by அவன் God. கலங்கிறவனாய் இருக்க மாட்டான். He will not be a man who is confused, அவன் கலக்கிறவனாய் but காணப்படுவான். instead he will be a man who encourages. ஆகையால் இந்த காலவேளையிலே So this morning, நாம் கலங்கிறது போதும், it is enough of our confusion. நம்ம சோர்ந்து போனது போதும், It is enough that we என்னை are lost யாரும் our heart. நினைக்கலையேன்னு சொல்லி முறுமுறுத்து வாழ்ந்தது போதும். It is enough that we are murmured and ground. பரிசுத்த ஆவியானவர் And the Holy Spirit of God, அருகாமலே இருக்கிறார். He is close அந்த by தாவீது you. அபிஷேகித்த ஆவியானவர், He who anointed David, பெந்தேகோஸ்து நாளிலே இறங்கி வந்த and the ஆவியானவர், Holy Spirit of God who came down on the day இந்த of வார்த்தையை Pentecost. கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, My dear brother and sister, as you சொல்லுங்க, are அந்த listening to ஆவியானவர் this என் மேல் word, இறங்கட்டும். ask the Lord, Lord, fill me என் with that குடும்பத்தின் மேல் Spirit. இறங்கட்டும். Let that Spirit come எங்க over my வாழ்க்கை family. மாறட்டும். Let our families be changed. சூழ்நிலைகள் Let மாறட்டும். the situations அந்த change, சத்துருக்கள் வெட்கப்படும்படியாக so that the enemies may be put நாங்கள் to shame, தேவனுடைய கரத்திலே பயனுள்ள பாத்திரங்களாய் மாறும்படியாக and so that we might be a useful vessel in the hands of the Lord. எங்கள் ஒவ்வொருத்தரையும் அபிஷேகியம் என்று Anoint சொன்னார். each and every one of us. நீங்கள் அப்போஸ்தலர் 2 அதிகாரம் From the book of Acts chapter 2, 40-41 வாசித்து பாருங்க. verse 40 and 41. பேதுருடைய ஒரே ஒரு பிரசங்கத்தினாலே Only one preaching of sermon of 3000 பேர் Peter. ரட்சிக்கப்பட்டார்கள். There were 3,000 men who அது were எப்படி saved. நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, How was this possible? அவங்க பலத்திலேயோ அவங்களுடைய சாமர்த்தியோ அவருடைய தாளத்தினால நடக்கல. It was not by their capability, nor ability, or any other talent that they பரிசுத்த have. ஆவியானவருடைய வல்லமை வந்ததுனால Because the Holy Spirit of God came upon them. சாதாரணமான மனுஷனும் Even a common man தேவனால பயன்படுத்தப்பட்டார். were utilized by the Lord God. காலையிலே This morning, முறை சொல்றதை விட்டு விடுங்க, stop bearing false. குற்றம் கண்டுபிடிக்கிறதை விட்டு விடுங்க, Also என்னை find யாரும் fault. நினைக்கலையேன்னு சொல்லி வேதனை பண்றதை விட்டு விடுங்க. And also stop telling that nobody is உனக்காக bothering me. ரத்தம் சிந்தின ஆண்டவர், And the Lord who shed his blood, உன்னை சிலுவையிலே ரத்தத்தை கொடுத்து மீட்டுக் கொண்டவர், இந்த காலையிலே உன்னை நினைக்கிறவராய் இருக்கிறார். he who redeemed you by giving his blood upon the cross, is the one who remembers you yet more. தாவீதை நினைத்த ஆண்டவர் The Lord who remembered David, உன்னை நினைக்கிறவராய் இருக்கிறார். he is yet more a God who தாவீதை அபிஷேகித்த ஆண்டவர் the Lord who anointed உன்னை David, அபிஷேகிக்க வல்லவராய் he is இருக்கிறார். also able to anoint you. தாவீதை பயன்படுத்தின The ஆண்டவர் Lord who used David, உன்னை பயன்படுத்த he is வல்லவராய் able இருக்கிறார். to use you. தாவீதை கொண்டு அற்புத அடையாளங்களை செய்த The ஆண்டவர் Lord who did wondrous acts through David, உன்னை கொண்டு அற்புத அடையாளங்களை செய்கிறவராய் he is இருக்கிறார். also able to do it. சாதாரணமான மனுஷனை A common man அசாதாரணமான மனுஷனாய் மாத்தினார். was made into an uncommon person. ஆடைகளுக்கு பின்னால இருந்தவனை He was after the அரசனாய் மாற்றுகிறவரின் ஆண்டவர். God is a God who is able to make him into a king. அதுக்கு உனக்கு எனக்கு நமக்கு என்ன தேவை தெரியுமா? So what do you, me and I require? பரிசுத்த ஆவியானவருடைய We அபிஷேகம். require the anointing of the Holy ஒருவேளை நீங்கள் Spirit. அபிஷேகம் பெற்றிருக்கலாம், Could be that you are anointed by the Holy ஆனா இன்னைக்கு அந்த Spirit. அபிஷேகம் உங்களை விட்டு போயிருக்கலாம். But could be that you have lost that anointing. இன்றைக்கு தேவனிடத்துல சொல்லு, You ask the அந்த Lord, ஒரு காலத்துல நான் அபிஷேகம் பெற்றிருந்தேன், Lord, once upon a time I was anointed by இன்னைக்கு you. அபிஷேகம் பெறாத மனுஷனாய் வாழுகிறேன். Now I am living a man who has lost ஒரு நாள் his நான் anointing. தேவனால பயன்படுத்தப்பட்டிருந்தேன், That day I was used by God. இன்னைக்கோ நான் ஒரு மூலையிலே முடங்கி கிடக்கிறேன். Today I am a person who was useless. ஆண்டவரே, என் நிலைமை மாறத்தக்கதாக, Lord, so that my situation என் will change, ஜீவியம் my மாறத்தக்கதாக, life be changed. என் குடும்பம் மாறத்தக்கதாக, Yes, I will change. இந்த காலவேளையிலே Morning, O Lord. நீங்க ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. Lord, work a wonder for me. உங்களுடைய சமூகத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி Lord, we commit ourselves in your presence. தேவனுடைய மகத்துவமுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுத்து பாருங்க. Commit yourself into the mighty hands of God. அன்பான தேவ ஜனமே, Dear children of God, கட்டாயமா இந்த காலையிலே Surely this morning, உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை the Lord செய்வார். will work wondrous things for you. எத்தனை பேர் சொல்ல முடியும்? If you can say, எத்தனை பேர் தீர்மானிக்க முடியும்? how many can decide? எத்தனை பேர் ஒப்புக் கொடுக்க முடியும்? How many of you can நீங்க commit? எனக்கு ஒரு தீர்மானம் பண்ணி பாருங்க. Just make a commitment and see. கடந்த 4 மாதங்களில் அந்த வித்தியாசங்களை And
செய்வார். This fifth month the Lord will do it. தேவனால கூடாதது ஒன்றும் இல்லை. There is nothing impossible with the அவர் Lord. எந்த மனுஷனை பிரகாசிக்க செய்ய வல்லவர். He is one who can brighten any person's life. ஆக நீங்க தாழ்மையா வாழ்ந்தது போதும். And it is enough that you have lived an humble life. உன்னை நீ அற்பமா யோசித்தது போதும். It is enough that you look low upon நான் yourself. குப்பனா தூசினா கந்தன்னு சொல்லி வாழ்ந்தது போதையா. It is enough that you said that you were a waste, you were of no use, and you said yourself as to be a garbage. பிசாசுக்கு இடம் கொடுத்தது போதும். It is enough that you scared அவிசுவாசமா பேசுறது போதும். all unbelieving words, முறுமுறுத்தது போதும். all those murmuring words, யாராவது கலக்கட்டுன்னு காத்திருந்தது போதும். also waiting for somebody to come and move you. ஏசாயா 61 வாசித்து பாருங்க. And in Isaiah chapter 61 and verse 1 when you read, ஏசாயா 61 when you வாசித்து read பாருங்க. 60 and verse 1, அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், there the word எழும்பி says, பிரகாசி, rise and shine forth, கர்த்தர் மகிமை உன்மேல் வந்தது. for the glory of God has come upon இந்த you. வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, People of God who are listening to இது me, தூங்குகிற நேரம் அல்ல. this is not the time when இது you have to உட்கார்ந்திருக்கிற slumber. நேரம் அல்ல. This is not the time இது to எழும்பி sleep. பிரகாசிக்கிற நேரம். This is the time to rise up and shine. ஹalleluya. Hallelujah. யோசித்து பாருங்க. Think about it. அபிஷேகம் தாவீது பண்ணப்பட்ட உடனே The moment David was anointed, அவர் செய்த முதல் வேலை என்ன தெரியுங்களா? you know what was the first thing he did? பிசாசை துரத்துற வேலை He தான். cast away the demon. நோயை சுகமாக்குற வேலை தான். He was a healer. அல்லேலூயா. Hallelujah. நீங்க பிசாசை பார்த்து ஓடக்கூடாது. You should not run seeing the demons. பிசாசு உங்களை பார்த்து ஓடணும். Devils should run away. அவன் உங்களை விரட்டினது போதுங்க. It is enough that he cast you away. இதை நீங்க விரட்டுகிற Now this is the மனுஷனா time when you have to cast him away. அதுக்கு உங்களுக்கு எனக்கு என்ன வேணும் So தெரியுமா? what do you and I require? அபிஷேகம் We வேணும். require the anointing of the Holy Spirit. சாமுவேல் தைல கொம்பை எடுத்து தாவீது அபிஷேகித்தது போல As David took the Samuel- horn of சாமுவேல் anointing, தைல கொம்பை எடுத்து as Samuel took the horn of oil, தாவீதை அபிஷேகித்தது போல and as he anointed David, இன்றைக்கு அந்த அபிஷேக தைலம் சிரஸ்ல ஊற்றப்படட்டும் என்று சொல்லி and saying that Lord, let that anointing oil be poured forth upon my head. தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுப்பாயானா If at all you would commit yourself before God, அபிஷேகம் வரும்போது when anointing comes forth, ஏசாயா 10:27 வாசித்து பாருங்க. Isaiah chapter 10 and verse 27 வேதம் says, சொல்லுகிறது the word of God says, அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போகும். and the word of God says that the yoke shall be broken by the anointing. Hallelujah. Hallelujah. எல்லா கட்டுகளும் உடைக்கப்படும். Every bondage will be எல்லா broken. தடைகள் மாற்றப்படும். Every hindrances will be removed. எல்லா இடர்களை தேவன் அப்புறப்படுத்துவார். Every hindering spirits the Lord will remove. வளர்ச்சிக்கு விரோதமா ஒரு வல்லமையும் ஒரு மனுஷனும் ஒரு சக்தியும் இயேசுவின் நாமத்தில் எழும்பாது என்று சொல்லுகிறேன். Nothing that stands in the way of your blessing and your increase will ever stop you, but everything will be removed. ஏன்னா Why? உலகத்தில் இருக்கிற காட்டில உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். For greater is he who is in you than the one who is in this world. எத்தனை பேர் How விசுவாசம்? many of you believe this? அப்படியே எழுதுனர். Let us rise up and தேவ stand சமூகத்திலே in the presence of God. ஆண்டவரே, Lord, மறக்கப்பட்ட தாவீதை நினைவு கூர்ந்தீர். David who was forgotten was remembered. அபிஷேகம் பண்ணப்பட்டு பயன்படுத்தப்பட்ட பாத்திரமாய் மாற்றினீர். You anointed him and you made him a worthy vessel. என்னையும் மாற்றுங்க ஆண்டவரே. Lord, make me also as the same. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. Lord, we commit ourselves. இதுவரைக்கும் யாரோ ஒருத்தர் வந்து கலக்கட்டும்னு சொல்லி காத்துட்டு இருந்தோம். We awaited all these days so that somebody else could come and move us. ஆனாலும் இன்னைக்கு என்னுடைய கண்களை திறந்ததுக்காக நன்றி. But today, Lord, you opened up our eyes and thank you for it. கலக்கிறவளாய் மாறத்தக்கதாக Lord, so that we could be a person who bring about a change. அந்த அபிஷேக தைலங்கள் மேல் ஊற்றும் என்று Lord, also anoint us with that anointing oil. நான் தைரியமா சொல்லுவேன். I boldly say, அபிஷேகம் உங்க மேல வந்துட்டா when anointing comes upon ஆவியான உங்களை முற்றிலும் ஆளுகை செய்தா you, when the Holy Spirit reigns over you, உனக்கு ஒரு நன்மை குறைபடாது. no benefits will ever be lacking in your உனக்கு life. ஒரு நன்மை குறைபடாது. No benefit will you lack. பூமிக்குரிய ஆசீர்வாதம், Worldly blessings, பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம், heavenly blessings, பொருளாதாரத்தின் ஆசீர்வாதம், financial blessings, எல்லா ஆசீர்வாதங்கள் every blessing. அந்த ஆவியான உனக்கு கட்டவிழ்த்து விட வல்லவரா. The Holy Spirit of God is able to release it in your life. எத்தனை பேர் சொல்ல How முடியும்? many of you can say, இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போம். as you are in your places, just stand up and
give glory to God. கண்களை மூடி தேவனை நோக்கி பாருங்க. Let us close our eyes வாய்களை திறந்து and let us open our ஒரு mouths. தீர்மானம் பண்ணுவோம். Let us make a decision. ஆண்டவரே, Lord, தாவீதை நினைவு கூர்ந்தவர். you who remember David. என் குடும்பத்தை நினைவு கூர்ந்ததுக்காக நன்றி. Thank you, Lord, for remembering my family. என் பிள்ளைகளை நினைவு கூர்ந்ததுக்காக Thank you நன்றி. for remembering my என்னை children. நினைவு கூர்ந்ததுக்காக Thank you, நன்றி. Lord, for remembering இந்த me. நாள் முதல் கொண்டு From this day forward. வேறு மனுஷனாய் மாற்றினதுக்காக ஸ்தோத்திரம். Thank you, Lord, for changing me into a different person. எல்லா தடைகளை நீர் நீக்கி விட்டதுக்காக நன்றி. Thank you for rolling away everything that is எங்களோடு hindering us. இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். Thank you for talking to us. தொடர்ந்து மகிமைப்படும் என்று Take all the glory. நம் கண்களை முடிச்சது. Let us close our eyes in prayer. எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, Graceful God who loves us. இந்த காலையிலே முதல் ஆராதனையிலே This first service this early morning, மறக்கப்பட்டவனை நினைக்கிறவர் என்று சொல்லி we saw that you are a God who remembers the forgotten. இன்றைக்கு என்னோட எங்களோட பேசுனதுக்காக ஸ்தோத்திரம். Thank you, Lord, for speaking to me and us. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற And those who are listening to அநேக this, தேவ ஜனங்கள் many people of God, எங்களுக்கு யாருமே இல்லையே என்று சொல்லி, they could say that we have எங்களை nobody நினைக்கிறவங்க யாருமே இல்லை and என்று we சொல்லி, don't have anybody to நாங்கள் console us, எல்லாராலும் மறக்கப்பட்டோம் என்று சொல்லி and saying that I'm forgotten by all தங்களையே people. அற்பமாய் யோசித்துக் கொண்டிருந்த ஒவ்வொரு தேவ பிள்ளையோடு நீங்க பேசின கிருபை நிறைந்த வார்த்தைகளுக்காக நன்றி. And thank you, Lord, for speaking words of concern towards every child of God. யார் இருந்தாலும் இல்லாம போனாலும் நான் இருக்கிறேன் என்று இன்றைக்கு எங்களோடு நீங்க பேசின உங்களுடைய மகிமை பொருந்திய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். Lord, thank you, Lord, for speaking words of grace to us and to us so that we might believe that you are with us. தாவீதை அபிஷேகித்து And you anointed அந்த David. சகோதரருக்கு மத்தியிலே கனப்படுத்தின தேவன், And God who honored amongst his brethren. குடும்பத்தின் மத்தியிலே கனப்படுத்தின தேவன், God who honored him amongst his family. சமுதாயத்திலே கனப்படுத்தின தேவன், God who honored him amongst the people that he lived amongst. ராஜாக்களுக்கு மத்தியிலே கனப்படுத்தினவர். And God who honored him among the kings. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனத்தையும் Every child of God who's listening to this, இயேசுவின் நாமத்திலே in the name of the Lord Jesus, ஊழியக்காரனை ஆசீர்வதிக்கிறேன். as your servant of God, அப்படியே I கனப்படுத்துவீராக. also go by and honor them, O Lord. இவர்கள் கலங்குறவர்களாக அல்ல, Lord, let them not be a people of confusion. கலக்கிறவர்களாய் Let மாறத்தக்கதாக them be a people who encourage. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு ஆசீர்வதி. Lord, bless each and every individual. அவருடைய தேவைகள் அனைத்தும் சந்தி. Meet every need of theirs. ஒரு நன்மை குறைபடாதபடி வழி நடத்தும். Let them lack no goodness, O Lord. எங்களை தாழ்த்தியுமை We உயர்த்துகிறோம். humble ourselves and we exalt you, O Lord. கனமும் துதியும் ஸ்தோத்திரமுக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. We give you glory, honor and praise in the name of the Lord Jesus Christ. ஆமென். என் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்போ பரிசுத்த ஆவியானுடைய அன்போ அந்நிய ஐக்கியமோ சமாதானமோ சந்தோஷமோ வசனத்தை கேட்டு கீழ்ப்படிந்து ஒப்புக் கொடுத்து ஏற்றுக்கொண்ட யாவரோடும் இயேசுவின் வருகை மட்டும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.